வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல 2005ல முருகதாஸ் இயக்கி சூர்யா நடிச்ச கஜினி படத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல் டயலாக் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்வாரு. ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலாலாம் இல்லைங்க. ஆனா ஜெயிச்சவங்க யாருமே பிடிக்காம ஜெயிச்சிருப்பாங்களான்னு கேட்டா தெரியல. ஏன்னா வெற்றி அடைய நம்மளோட மனசோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ படிச்சோம், ஏதோ வேலைக்கு போறோம் அப்படின்னு இல்லாம அதை புடிச்சு பண்றோமான்னு கேட்டா நம்மள பல பேருக்கு ஆன்சர் நோ தான். கரியர் கிவ்ஸ் இஸ் பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கரியர் நமக்கு ஹாப்பினஸை கொடுக்குதான்னு கேட்டா அது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். ஏன் பிடிச்சதை பண்ணலன்னா அதுக்கு பல ஆன்சர் இருக்கலாம். ரொம்ப காமனா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, ஃபினான்ஷியலி வயபிள் இல்லைன்னு கூட இருக்கலாம். டு லீட் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் நமக்கு பிடிச்சதை பண்ணணும், இல்லையா நம்ம பண்ற விஷயத்த பிடிச்சதா மாத்திக்கணும். இப்படி ரெண்டுமே இல்லாம இதுக்கு நடுவுல இருக்கவே கூடாதுங்க. ஜென்ரலா பிடிச்சி பண்றதோட இம்பாக்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ட்ரிப்லாம் பிளான் பண்ணுவோம்ல, அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு 10 தடவை பிளான் பண்ணிருப்போம், ஆனா ஒரு தடவையாவது போவோமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஆனா கோட்டை அழிச்சு திருப்பி முதல்ல இருந்து பிளான் பண்ணா கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? நான்லாம் கோவா ஹம்பி மட்டுமே ஒரு 20 டைம்ஸாவது பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அத்தனை ஃபெயிலியர்லயும் நமக்கு எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சதே இருக்காது. ஏன் தெரியுமா? இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிளானிங் அப்போ ஹாப்பினஸை கிரியேட் பண்றது டோபமைன் ஒரு கெமிக்கல். ரெண்டாவது போகலங்கிற ஃபெயிலியரை ஒரு பெயினா கொடுக்கும். அப்போ பெயின் இஸ் பிளஷர்னு டோபமைனோட தம்பி என்டார்ஃபின் வந்து மோட்டிவேட் பண்ணுவான். மொத்தத்துல இந்த 2 தம்பிங்களும் நம்மள ஃபெயிலியர் பத்தி யோசிக்க விடாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் சரி, அந்த தம்பிங்கெல்லாம் நம்ம வேலைன்னு வரும்போது எங்கேயோ காணாம போயிடுறாங்களே, அது ஏன்? ஏன்னா நம்ம மனசு லயிக்காத வேலையில மைண்ட் செட் ஃபிக்ஸடா மாறிடும். அதாவது கொடுக்குற காசுக்கு மேல நடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிடுவோம். நமக்கு ஏன்பா வம்பு, 9 to 6 ஜாபே போதும்னு கூட யோசிச்சிடலாம். சேலஞ்சஸை நம்ம ஏற்க மறுக்கிறோம். யாராவது இதை பின் பாயிண்ட் பண்ணா கூட பர்சனலா எடுத்துக்கிட்டு இனிமே எனக்கும் உனக்கும் வாய்க்கா தகராறு அப்படின்னு ஒதுங்கிடுறோம். ஃபிக்ஸட் மைண்ட் செட்டா இல்லாம growth மைண்ட் செட்ல வாழ பழகணும். அப்போதான் நம்ம சேலஞ்சிங் என்வாயன்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியும். இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. நம்ம மனசு ரொம்ப சிம்பிள். அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கும், ரிவார்ட் அவார்ட்லாம் கூட ஆசைப்படும். அதெல்லாம் நடக்கலைங்கும் போது நமக்கு மோட்டிவேஷன் இல்லாம நம்ம 2 தம்பிங்களும் டாடா பை பைன்னு சொல்லி காணாம போயிடுவாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கே, நமக்கு நாமே திட்டம். அதாவது நம்ம பண்றதுக்கு நம்மளே ரிவார்ட் அண்ட் கிஃப்ட் கொடுத்துக்கலாம். அட சூப்பரா பண்ணிருக்கேனே, கலக்கிட்டடா காப்பி அப்படின்னு அப்பப்போ நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி நம்மளோட யாருக்குங்க நல்லா தெரிய போகுது? அப்புறம் ஏன் யாரோ அப்ரிஷியேட் பண்ணணும், யாரோ ரிவார்ட் கொடுக்கணும்லாம் யோசிக்கணும்? நம்மளே கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிள். தம்பி உடையான் படைக்கஞ்சான், என்ன சரிதானே? ஸோ நம்ம மைண்ட் செட்டை சேலஞ்சிங்கா மாத்தி நம்ம பண்றதை பிடிச்சி இஷ்டப்பட்டு பண்ணலாம். நம்ம தம்பிங்களோட உதவியால ஜெயிச்சு காட்டலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு அப்டேட், கிவ் அவே வின்னர்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட் திஸ் சண்டே. ஸோ ஷேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஃப்ரைடேக்குள்ள பண்ணிடுங்க. அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. That's it for this episode. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.